ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ நேற்றே நமக்கு தெரிஞ்சிருந்தது யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருந்தது. பட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணல அப்படின்றது தான் சொல்லணும். ஒரு கேப் டவுனு, மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரேலி அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தது. நமக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ரூடு விலை டவுன் ஆனதும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அப்பான விஷயம் நல்ல விஷயமா இருந்ததுனால நம்ம மார்க்கெட் நல்லாவே ரெசிலியன்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் 23,300லாம் வரும் அப்படின்றது கூட நான் நினச்சே பார்க்கல. பட் அந்த டைமு சென்செக்ஸோடைய பிசிஆரை பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது வச்சுருக்கு. அதாவது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு புட்டை செல் பண்ணி கொஞ்சமாக வந்து காலை செல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 3:1 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 புட்டை விற்றுட்டு ஒரு காலை விற்றுருக்காங்க அப்படின்னா ஸோ அந்தளவு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு. பட் கேம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே ரொம்ப நேரம் நிற்க முடியாதுல்ல. 2 கிட்டலாம் பிஸியாக இருந்ததுன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரிவர்ஸெல்லாம் இருந்தது. ஸோ ஒரு கேம் அங்கிட்டு இங்கிட்டு வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடி வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஹார்டாக வந்து ஹிட் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய அந்த கார்கா, ஸோ அந்த ஐலாண்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க போகிறோம், ஆயில் ரிசோர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய அட்டாக் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மலமலமான ஒரு 70-80 பாயிண்ட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் கூட 450-500 கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே இப்போ பாதி பாயிண்ட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய அட்டாக் இருக்கும் அப்படின்றது தான் இது மூலமாக வந்து தெரியுது. ஸோ ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம கேம் வந்து இருக்கும், நம்ம மார்க்கெட் கேம் இருக்கும் அப்படின்ருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வச்சுருக்குங்க ஸ்ட்ராடில். ஸோ மேலே கீழே ஒரு 300 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்கலாம். சென்செக்ஸோடைய அடுத்த வார கான்ட்ராக்டுக்கு 1257 வச்சுருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு கேப்பில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்றது தான் சொல்லணும். எண்ட் ஆஃப் இஓடியில் 50 ஸ்டாக்கு லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. 12 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங்கும், 146 ஸ்டாக் வந்து ஷார்ட்டு. சின்ஸ் வந்து மார்க்கெட் ஏறி இறங்கி இருந்தாலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் மார்க்கெட் ப்ளீடாக தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டெக்ஸும் சரி ஒரு 0.7% இறங்கி தான் இருந்தது. ஸோ ஷார்ட் கவரிங் ஒரு 4 ஸ்டாக் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 60-70% வந்து மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. நெகட்டிவ் போர்ஷன் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 321 ரூபா. நானும் பெருசாக ஓப்பன் ஆகும், ஸோ வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று மார்க்கெட் விழுந்த விதம் அப்படி இல்லை. ஸோ 1000 பாயிண்ட்டு டபுள்லாம் விழுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்க தானே செய்யும். ஸோ பெருசாக வந்து இதில் ஸ்பைக் இருக்கும்னு நினச்சேன். 350 முடிஞ்ச இதே ஸ்ட்ராடலு ஒரு 400-420 ஓப்பன் ஆகும்ட்டு அப்படிலாம் ஓப்பன் ஆகிருந்தால் நல்ல கேம் இருந்திருக்கும். 2 சைட் போத் சைட் ஸ்விங்கு செம்மையாக இருந்திருக்கும். பட் நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அவன் பெருசாக எதுவுமே பிளான் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட் பொசிஷன் சென்ஸ் இருந்தது அப்படின்றதுனால இன்றைக்கி கேம் கூட ரொம்ப க்ரீனுக்கே போயிடுச்சுல மார்க்கெட். நிஃப்டி 70-80 பாயிண்ட் பாசிட்டிவாக போயிட்டான். பேங்க் நிஃப்டி பிடிச்சி இழுக்குது. என்ன தான் நிஃப்டி பிடிச்சி கீழே எடுத்தாலும் பேங்க் நிஃப்டி அதுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்ட்ராடலு 300 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. இந்த 300 ரூபாய்க்குள்ள கேம் வந்து நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு விதமாக ரொம்ப அதிகமான புட்ஸை செல் பண்ணியிருந்தாங்க. மதியானத்துக்கு மேலே அந்த புட்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டா இங்கிட்டா அப்படின்றது மாதிரி தெரியாமல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 12% ஹைலேருந்து இறங்கியிருக்கு. இதுக்கு மேலே நீ என்ன அடித்தாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்றதுனால தான் நம்ம மார்க்கெட் ரெசிலியண்ட்டாக தான் ட்ரை பண்ணுது தவிர்த்து ஃபர்தராக வந்து கீழே போக மாட்டுது அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த ஒரு இஷ்யூவில் யூஎஸ் மார்க்கெட் இறங்கிட்டு அவன் ஆல் டைம் ஐயே உடச்சான், கரெக்டுங்களா? ஸோ அதனால் அவங்க மார்க்கெட் கரெக்ட் ஆகுது, நம்ம மார்க்கெட் கரெக்டாக. ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ அந்த மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஏன் நம்ம மார்க்கெட் இறங்கலாம்? ஒன்றும் இல்லை, நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி பாட்டமில் இருக்குது. இதுக்கப்புறம் நீ அடித்து துவைக்க போகிற, கரெக்டுங்களா? யாருமே செல் பண்ண வரல. ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாட்டம் அவுட் இருந்த மாதிரி இருக்குது. ஒரு 6000-7000 எஃப்ஐ செல் பண்ண இடத்துல இப்போ 1000-2000 கோடி தான் செல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவனே செல் பண்ண ரெடியாக இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது இன்டென்சிவான நியூஸ் வந்தால் மட்டும் செல்லிங் இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ஓரளவு மேனேஜ் பண்ணி நிற்கிது. ஸோ சென்செக்ஸோட பிசிஆர் இதுதான். ஸோ இதுதான் 2 ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு இந்த 2 இருக்குது. ஸோ 2னா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட புட்டு மட்டுமே 9.67 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. 2.7 கோடி காலை செல் பண்ணியிருக்காங்க. 4 மடங்கு. நான் 1:3ன்னு சொன்னேன்ல, 1:4 அப்படி எடுத்துக்கங்க. ஸோ 2 இருந்த அதே பிசிஆர் பார்த்திங்கன்னா கடைசியில் 1க்கு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பொசிஷன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி விட்டு கேமை வந்து முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து சென்செக்ஸ் முடிஞ்சு போன கேமு. ஸோ நிஃப்டி இதை பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட 0.92க்கு முடிச்சிருக்கிறாங்க. இது கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட்ஜான பொசிஷன் தான். ஸோ காலையில் அதே மாதிரி பிசிஆர் கொஞ்சம் மேலே போச்சு. ஸோ எண்ட் ஆஃப் இஓடியில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி விட்ருக்குறாங்க. பார்க்கலாம், ஏன்னா இது பெரிய அளவு பொசிஷன் வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட எடுத்துருக்கலாம். 13 கோடி காலை செல் பண்ணியிருக்காங்க, 12 கோடி புட்டு செல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹெட்ஜான ஒரு பொசிஷன் தான், பெரிய அளவு டேரக்ஷன் சொல்கிற மாதிரி விஷயம் இல்லை. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவில் இருந்தது, ஆக்சுவலாக நெகட்டிவ் தொம்முன்னு விழுந்து போச்சு நியூஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். ஸோ நைட் ஃபுல்லாக என்ன மாதிரி விஷயம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். இதை பற்றின கமெண்ட் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ டெஸ்பைட் பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகும் ஆகலை, ஸ்பைக்கும் ஆகலை. ஸோ இன்றைக்கி கேம் ஒரு மாதிரி எக்ஸ்பைரி கேம் மாதிரி தான் இருந்தது. நிஃப்டி ஸ்டாடல் 300, சென்செக்ஸ் ஸ்டாடல் 1257 பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ இதுக்கேற்ற வால்டிலிட்டி மார்க்கெட் போடும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸ்டாடலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்டோடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை இன்ட்ராடேக்கு எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங் ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை ஸ்ட்ராங்காக அடிக்குது, ஸ்ட்ராங்காக உடைக்குது அப்படின்னா அந்த சைடு வந்து மார்க்கெட் ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. கூட இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எடுத்துக்கலாம். விவேப்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம ஸ்பாட்டு இந்த விவேப் லெவலுக்கு கீழே முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு பேரிஷான வியூ தான். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம், நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. இது ஃபியூச்சர்ஸு மார்க்கெட் ஸ்பாட் கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருக்கு. பட் ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன், கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, பெரிய அளவு க்ளூஸ் இல்லை. பட் இந்த ஸ்பாட்டில் ஒரு அப்ரிஷியேஷனும் பிசிஆர் ஒரு அப்ரிஷியேஷனும் இது நல்ல விஷயமா சொல்லலாம். மேக்ஸ் பெயின் லெவலும் 23,200 கிட்ட தான் இருக்குது, ஸ்பாட் கிட்ட தான் இருக்குது, பெரிய அளவு பயம் இல்லை. அண்ட் பேங்க் நிஃப்டியும் 0.2% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் சின்னதாக ஏறி இருக்குது, சின்னதாக லாங் இருக்கலாம். இந்த பாயிண்ட்டில் ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேஷனும் அண்ட் பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மேக்ஸ் பெயினுடைய லெவலுக்கு மேலே தான் ஸ்பாட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மிட் கேப் நிஃப்டி 0.6% இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இது மேபி ஷார்ட் இருக்கலாம், ஏன்னா 146 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் இருக்குன்னு பார்த்தோம்ல, நிறைய ஸ்டாக் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இருக்க வாய்ப்பு. அண்ட் தென் ஃபியூச்சர் ஸ்பாட்டில் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் சின்ன ஒரு அப்ரிஷியேஷனும் அண்ட் பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு தோய்வு இல்லை. ஸோ சின்னதாக ஒரு சின்ன ட்ராப்பு. அண்ட் இதோட மிட் கேப் மேக்ஸ் பெயின் லெவலும் 14,200 இருக்குது. இது கீழே மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் தென் ட்ராப் ஜோன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக நிஃப்டியில் பெரிய அளவு இல்லைங்க, ஓகேங்களா. இஓடியில் அன்வைண்டு தான் இருக்குது அண்ட் ஹெட்ஜில் தான் பொசிஷன் இருக்குது. ஸ்ட்ராடலுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். குளோபலாக இப்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் பாதி பாயிண்ட் காணும், இறங்கியிருக்கு. யூரோப் மார்க்கெட்டும் ஏறி கொஞ்சம் பாயிண்ட் டவுனாக இருக்குது. அண்டு கிரிப்டோவும் ஏறி இருக்குது. ட்ரம்ப் சொன்ன அந்த கமெண்ட் தான். ஜாப்லெஸ் டேட்டாவும் வந்திருக்கு, அதுலேயுமே கவுண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். போன வாரம் ஜாப் ஹெவியாக இருந்திருக்குன்னு வருது, இன்றைக்கி ஜாப் வந்து ஜாப்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படின்றது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா அந்த நண்பர் கேட்ட கேள்வி தான். ஸோ ஏன் நம்ம மார்க்கெட் இன்னும் பெரிய அளவு கேப் டவுன் ஆகலை, ஆல்ரெடி நம்ம பாயிண்ட்டு நம்ம மார்க்கெட் டவுனில் தானே இருக்குது, இன்னும் எவ்வளோ ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். கரெக்டு தானே. ஸோ அடித்த மார்க்கெட் எத்தனை வந்து அடிக்கிறது. ஸோ 23,000 சொல்லும்போது ஹை கிட்டத்தட்ட 26,373 நினைக்கிறேன். ஒரு 200-300 பாயிண்ட் வந்து மார்க்கெட் அங்கேருந்து இறங்கியிருக்குது, ஓகேங்களா. அப்போது அவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 12க்கு மேலே 12%, 13%க்கு மேலே மார்க்கெட்டே கரெக்டாக இருக்கும்போது இன்னும் எவ்வளோ தான் இறங்கும், ஓகேங்களா. ஸோ ரெக்கவர் ஆகிற மாதிரியே அந்த மார்க்கெட் வந்து பெருசாக வந்து தெரியல அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ நெகட்டிவாக பார்க்குறது கண்டிப்பாக இப்போ ட்ரம்ப் சொன்ன அந்த வெரி ஹார்ட் இட் அப்படின்ற ஒரு கமெண்ட்டு, அக்ரெசிவ் ஸ்ட்ரைக் வந்து ஈரானில் இருக்கும், கார்க் ஐலாண்டை வந்து கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு. ஆயில் வந்து இறங்கின ஆயில் மறுபடியும் ஏறி இருக்குது, வால்டெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ் மார்க்கெட் அகெயின். ஸோ யூஎஸோட மார்க்கெட் மூவ்ஸை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் இருக்கும். ஸோ வித்தின் ஸ்ட்ராடலுக்குள்ளே கேமை ப்ளே பண்ண தயாராக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஸோ அகெயின் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.